என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளையே, நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்திற்கு உனக்கான தீர்வினை கொண்டு வந்து உன் வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு வந்த இந்த தாயானவள் என்னை நீ உன் இல்லத்திற்குள் அன்போடு அழைத்து என் வாக்கினை கேட்பாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்குமான தீர்வு உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும். என் பிள்ளையே, இன்று சஷ்டி நாள் என்பதனால் முருகப்பெருமானை மனதார வழிபடு. அவருக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வை. நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய ஆறுதலாக அது அமையும். என் குழந்தையே, வாழ்க்கையில் அவமானங்கள் அதிகபட்சமான அழுகையை உனக்கு கொடுத்திருக்கின்றது. முதலாவது அவமானம் வாழ்க்கையில் வரும் பொழுது அது உனக்கு அழுகையை கொடுக்கும். இரண்டாவதாக ஒரு அவமானம் வரும் பொழுது அது உனக்கு அறிவை கொடுக்கும். மூன்றாவது ஒரு அவமானம் வரும் பொழுது அது உன் மனதில் ஒரு அமைதியை கொண்டு வந்துவிடும். கடைசியாக வருகின்ற ஒரு அவமானம்தான் உனக்கான அடையாளத்தை கொடுக்கும். அதனால் அவமானங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்று எண்ணி என் பிள்ளையே, அது உன் வாழ்க்கையில் உனக்கான முற்றுப்புள்ளி என்று நினைத்து இருந்து விடாதே. அது உனக்கான முற்றுப்புள்ளி கிடையாது. அவைகள்தான் உன்னுடைய வெற்றியினுடைய தொடக்க புள்ளி. அவமானம் வருகிறதே என்று கலங்கி நிற்காதே. கலங்கிய கண்களும் ஒரு நாள் மற்றவர்களை பார்த்து கர்வம் கொள்ள வைக்கும். நீ துணிந்து செல்வாயானால் என் பிள்ளையே, அதனால் என்ன நடந்தாலும், எத்தனை அவமானங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு துணிந்து செல். நீ உன்னையே யார் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கும் உன்னால் எது முடியும் எது முடியாது என்று உனக்கு தெரிய வைப்பதற்காகவும் தான் இந்த அவமானங்கள் உன்னை தேடி வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நல்ல நாள் உன் மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாளாக அந்த நாள் மாறிவிட்டது என்றால் அந்த நாள் உனக்கு மிக பெரிய அனுபவத்தை கொடுத்துவிடும். ஏதாவது மோசமான நாளாக மாறிவிட்டது என்றால் அது நல்ல பாடத்தை கற்றுத்தரும். அதனால் எந்த நாளாக இருந்தாலுமே உனக்கு அது நல்ல நாள்தான் என்பதனை புரிந்து கொள். எல்லா நாளிலும் இருந்து ஏதேனும் ஒரு பாடத்தை நீ கற்கிறாய் என்றால் அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மட்டுமே இருக்க முடியும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் அமைதியாக செய். ஆர்ப்பாட்டத்தோடு ஒரு நாளும் செய்ய நினைக்காதே. எதனால் தெரியுமா? ஒரு விதை சத்தமே இல்லாமல் மரமாக வளர்ந்து நிற்கும். ஆனால் ஒரு மரம் பெரிய சத்தத்தோடு விழும். அழிவுக்கு இரைச்சல் உண்டு என்பதனை புரிந்து கொள். ஆனால் இந்த உலகத்தில் படைப்பு என்பது மிகவும் அமைதியானது. இதுதான் மௌனத்தினுடைய சக்தி. அதனால் நீ அமைதியாக வளர வேண்டும். கூச்சலிட்டு கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உனக்கு அந்த காரியம் நல்லபடியாக முடியாமலேயே போய்விடும். என் பிள்ளை, மற்றவர்கள் உன்னை அவர்கள் மனதில் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது எல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. உன்னுடைய மனதில் உன்னை பற்றி நீ எதுவாக நினைத்திருக்கிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம். என் குழந்தை, உன்னை நீ உயர்வாக முதலில் நினைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அடுத்தவர்கள் முடியாது என்று சொன்னால் நீ அதிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாது. என்னை பற்றி எனக்கு தெரியும், இது என்னால் முடிகின்ற விஷயம் என்று சொல்லி என் பிள்ளை அதனை நீ முடித்து காட்ட வேண்டும். நிராகரிப்புகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதற்காகவா கண்கலங்குகின்றாய்? என் பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உன்னதமான மனிதர்களும் பல சாதனைகளை படைத்த அத்தனை தலைவர்களும் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே தளர்ந்து போய்விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது.
உன்னுடைய கைவிட்டு போகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உன்னுடையது இல்லை என்று நீ உணரத் தொடங்கினாலே பாதி துன்பங்கள் இல்லாமல் போய்விடும். பாதி துன்பங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உறக்கமாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களின் மீது நீ படுகின்ற இரக்கமாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்து விட்டது என்றால் சோம்பேறி என்று சொல்லிவிடுவார்கள். இரக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் ஏமாளி என்று சொல்லிவிடுவார்கள். இரண்டையும் அளவோடு வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் அடையலாம். உன்னுடைய எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை. அதற்காகத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் இதனால் வரையிலும் எல்லாமே உனக்கு எதிராக நடப்பது போல இருக்கிறது என்றால் சற்று மாற்றிப்பார். உன் எண்ணங்கள் மாறிவிட்டது என்றால் உன்னுடைய வெற்றியும் உனக்கானதாக மாறிவிட பல வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமாக யோசிக்காதே. எது உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றதோ, எது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. அதை செய்வதற்கு ஒரு நாளும் நீ யோசிக்க கூடாது. என் பிள்ளையே, எவ்வளவோ வாழ்க்கையில் ஓடுகின்றவனுக்கு பல வழிகள் இருக்கின்றது. துரத்துகின்றவனுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஓடுகின்றவன் எந்த பாதையில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம். ஆனால் துரத்தி செல்பவன் ஓடுகின்றவன் எந்த பாதையில் ஓடுகின்றானோ அந்த பாதையில் மட்டுமே ஓட முடியும். எனவே என் பிள்ளை, ஒரு நாளும் அடுத்தவர்களை துரத்தி கொண்டு செல்லாதே. அடுத்தவர்களின் பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லாதே. உனக்கான தனி பாதையை உருவாக்கி நீ அதில் பயணித்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி அடையும் வரை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. வெற்றி அடைந்த பிறகு பின்னால் ஓடி வருகின்ற யாரேனும் ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீ உதவி செய். இதுதான் மனித தன்மை. மனித தன்மையை இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் இழந்து நிற்கின்றார்கள். என் குழந்தையே, உனக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும், அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதற்காக அவர்களின் சுமையையும் சேர்த்து நீ தாங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒரு நாள் அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெறுப்பாக மாறிவிடும். உதவிகள் செய்ய செய்ய இனி அவர்கள் உன்னை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள். ஒரு நாள் நீயே திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்பதை உணர்ந்து கொள்வாய். அன்று உனக்கு வெறுப்பாக தோன்றும். அதனால் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அளவோடு பழகி அளவோடு எல்லாவற்றையும் செய்திருப்பாயானால் நிச்சயமாக அவை நீண்ட காலம் உன்னோடு நிலைத்து நிற்கும். என் பிள்ளையே, யாரையும் ஏளனமாக பார்ப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் இங்கே காலச்சக்கரம் என்ற ஒன்று சுற்றி கொண்டிருக்கின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. இன்று நீ ஒருவரை ஏளனமாக பார்க்கிறாய் என்றால் நாளை இன்னொருவர் உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள். என் பிள்ளையே, எத்தனையோ கவலைகள் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. எண்ணிக்கொண்டே இருந்தாயானால் அந்த கவலைகளிலிருந்து ஒரு நாளும் உன்னால் மீண்டு வர முடியாது. நீ அதை சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையை வாழவும் முடியாது. எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் என்ன நடந்தாலும் நிச்சயமாக என் பிள்ளை அவை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நிம்மதியை பின்னாளில் கொடுக்கும் என்று நம்பி அதிலிருந்து மீண்டு வரத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர முடங்கி கிடக்க ஒரு நாளும் என் பிள்ளை நீ நினைத்து விடக்கூடாது. என் பிள்ளையே, தூரமாக இருந்து பார்க்கின்ற பொழுது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் நாயை விட நரி அழகாக தெரியும். ஆனால் பழகி பார்த்தால் தெரியும் நரியோட தந்திரத்தையும் நாயினுடைய விசுவாசத்தையும். அதனால்
எந்த மனிதர்களிடம் உனக்கு இத்தனை காயங்கள் ஏற்பட்டதோ அவர்களிடத்தில் நீ நிச்சயமாக உண்மையை அறிந்து கொண்டுதான் பழக வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எல்லோரிடத்திலும் பேசினோம், எல்லோரிடத்திலும் பழகுகிறோம் என்பதனை விடுத்து யாரிடத்தில் எதற்காக பழகுகிறோம் என்கின்ற தெளிவு உனக்குள் இருந்தாலே உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலை இருக்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.